குரு அப்படின்னு சொன்னாவே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரனும் பார்வதியும் தான் ஒன்றாய் சேர்ந்த குரு. அவர்கள் மூலமாக ஒரு சக்தியை ஏற்படுத்தி அது மூலிமா அமைச்சது தான் இந்த மகா குருக்கள். இந்த மகா குருக்கள் வழியாக குருக்கள் மூலிமா அந்த மந்திரம் வந்து உபதேசம் பெற்று கொண்டு வந்து தான் அது குரு. இப்போ அந்த வழியாக வந்ததில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே வந்திருக்குன்னு வச்சுக்குவேன். இப்போ நாம் வந்து ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குருநாதர்னால் எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஆசைகள் இருக்கக்கூடாது, ஆபரணமான விஷயங்கள் அதிகம் இருக்கக்கூடாது, நான் செய்கிற வேலை சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உழைப்பாக இருக்கணும், நான் தான் குருங்கிற ஒரு அகங்காரத்தில் நான் வாழக்கூடாது, இறைவனுடைய இயற்கையில் இணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும், கண்கள் பிரகாசமாக இருக்கணும், முகம் தெளிவாக இருக்கணும், ஞானத்தினுடைய உச்சக்கட்டை நமக்குள்ளே தெரியணும். ஒவ்வொருவரும் அந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ போய் சேராகணும். அது மட்டும் இல்லை, குருன்னா எல்லாத்துலேயும் பேசக்கூடிய சக்தி இருக்கணும், எல்லார்ட்டையும் பேசக்கூடிய பக்குவம் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியதாக குரு.